சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு சிஎஸ்ஐ தேவாலயத்திலே ஆண்டு விழாவிற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் அழைக்கப்பட்டிருந்தேன். நடந்த சம்பவம். அந்த ஆலயத்திலே போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டி போட்டோ எல்லாம் போட்டு அழைக்கப்பட்டவர் இன்னொரு ஊழியக்காரர். அவர் ரொம்ப பிரபலமான ஒரு ஊழியக்காரர். அவரை பெயர் சொன்னா எல்லாருக்குமே தெரியும். போஸ்டர் எல்லாம் ஒட்டி, ஆனா ஒரு நாளைக்கு முன்னாடி சர்ச்சில் 2 குரூப் இருந்தது. அதுல ஒரு குரூப் போன் பண்ணி, பாஸ்டர் நீங்க இங்க வந்தா ரத்தம் ஆறுதான் ஓடும், ஆண்டு விழா எல்லாம் நடக்காது, நீங்க வராதுங்க, தயவு செய்து வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பி அவரு நடுராத்திரி சந்தித்து சொல்லிட்டாங்க. அப்ப இந்த சபை போதகர், இப்ப அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, நம்ம ஸ்காட் காலேஜில் காலையில் நடக்க வருவார். அவர் ஒரு 1:30 மணி அளவில் அவரும் அவருடைய தம்பியும் என் வீட்டில் நிற்கிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கிறதா? நான் சொன்னேன் இல்லை. நாளைக்கு நீங்க எங்க ஆலயத்தில் பேசணும், சர்ச் ஆண்டு விழா. நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு முன்னாடி கூப்பிடுறீங்க, என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில். அப்போ அவங்க இந்த காரியத்தெல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன். ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நடந்த ஒரு சம்பவம். ஒரு குரூப் உள்ள நிக்குது சர்ச்சுக்குள்ள, ஒரு குரூப் காம்பவுண்டுக்கு வெளியே நிற்கிறது. தேவனுடைய வார்த்தை தெளிவாய் பேச 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 பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2ஆம் நாள் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. ஆண்டவர் யாரையும் வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தை அனுப்பவில்லை. ஆண்டவர் அவர்கள் உடன்படிக்கை மீறினதை பேசினார், வேதத்தின் சத்தியத்தை பேசினார். 3ஆம் நாள் ஆண்டவர் பகையை குறித்து பேசினார். பகை, மனுஷர்களுடைய பகை, இந்த பகை எப்படி நீக்கப்பட்டது, அன்பு எப்படி வந்தது என்று சொல்லி பேசும்போது ஒரு வாலிப பிள்ளை ஆண்டவர் எனக்கு காண்பித்த. அவளை நான் கூப்பிட்டேன். அவளுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னதும் சபையே அழத் தொடங்கினது. அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. உடன்படிக்கை. ஆதாம் ஆண்டவரோடு பேசுகிறவர், ஆண்டவர் உருவாக்குற ஒரு மனுஷன். ஏவாள் அந்த ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள். 2 பேரும் ஆண்டவரோடு பேசுவாங்க. ஆண்டவர் இவர்களோடு பேசுவார். ஆண்டவர் சொன்னார், இந்த தோட்டத்துக்குள்ள எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கிறது, ஆனால் இத மாத்திரம் நீ தொடக்கூடாது, இத மாத்திரம் நீ புசிக்க கூடாது. ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் எல்லாம் இருக்கிறது. சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, மேன்மை இருக்கிறது. சபையா நடத்து, ஊழியத்தை ஊழியமா செய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நட. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன் சிறுமையை மாற்றுவார், கர்த்தர் உன் தரித்திரத்தை மாற்றுவார். நீ இந்த வேதத்தை மறந்தா உன் சன்னதி ஆண்டவர் மறப்பார், உன் பிள்ளைகள் ஆண்டவர் மறப்பார். நான் பிரசங்கிக்கிற தேவன் சொன்னால் செய்கிறவர், செத்து போனவர் அல்ல, உயிர் உள்ளவர், மரித்தவனை எழுப்பினவர், பச்சை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். அல்லேலூயா, அல்லேலூயா.